நம்ம கிருஷ்ணகிரி பழையப்பேட்டைனாவே ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸ் இந்த காந்தி சிலை தாங்க. பட் இந்த சிலையை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ரீசெண்டா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்காங்க. பட் ஆனா திரும்பவும் ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் பஸ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேமேஜ் அக்யூர் ஆயிட்டு பாத்தீங்க அப்படின்னா 3 மந்த் ஆகுது. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல அந்த இடத்துல. அங்க இருக்கிற பீப்புள்ஸை கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் ரிப்பீட்டடா நடக்குது. பஸ் கட் பண்ணும்போது அந்த இடத்துல இடம் கம்மியா இருக்கிறதுனால உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி சேர்மன் திருமதி பரிதானா மேம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரீவியஸா இதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்டானா கட்டியும் உடஞ்சிருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் அதுக்கான ஒர்க் வந்து இனிஷியேட் எடுத்துட்டு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒர்க் வந்து ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோ போட்ட உடனே இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். பட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தா ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் இன்ப்ராப்பரா இருக்குங்க அந்த இடத்துல ஒர்க். நீங்க அந்த ரவுண்டானாவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒன் சைடு கட்டிட்டு இன்னொரு சைடு அந்த ஷார்ப் எட்ஜ் அப்படியே இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலியமா என்ன கேட்டுக்கிறோம்னா நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்டானா ஒர்க்கும் அண்ட் தென் இந்த காந்தி சிலை ஒர்க்கும் இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். மண்டில் டாடா பாய். மறக்காம வணக்கம் கிருஷ்ணகிரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.